உண்மையாவே உங்களுக்கு ஆண்டவர் மேல அன்பு இருக்கு அப்படின்னா, இந்த பாடல என் கூடலாம் அப்படி கண்ண மூடி, உணர்ந்து, அப்படியே நீங்க ஃபீல் பண்ணி பாடுங்க. அப்படி பாடும்போது உண்மையாவே ஆண்டவருடைய அன்ப உங்களால வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். உண்மையாவே நீங்க ஆண்டவர நேசிக்கிற ஒரு பிள்ளையா இருந்தா, கண்டிப்பா உங்களால வந்துட்டு பாடாம இருக்க முடியாது. ஆண்டவருக்காக எதுவும் செய்யாம இருக்க முடியாதுங்க. உண்மையாவே ஆண்டவர நேசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, சும்மா இருக்கவே முடியாதுங்க. ஏதோ ஒண்ணு நம்ம ஆண்டவருக்காக செஞ்சுட்டு தான் இருப்போம். அதுதான் நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்க நேசம். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா அனுப்பினார். ஓடி வந்தேன் மானிட நான். தேடி ரட்சிக்க பிதா அனுப்பினார். ஓடி வந்தேன் மானிட நான். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயாம். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயாம். நமக்காக அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில மரிச்சிருக்கார். அந்த காட்சியை நம்ம ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு பார்த்தாலே நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வருங்க. எப்படிங்க அதை நினைக்கும் போது நம்ம வந்துட்டு அவரை நேசிக்காம இருக்க முடியும்? அவருடைய நேசம் எவ்வளவு பெருசு அப்படிங்கறது அதை நினைச்சாலே நமக்கு வந்து புரியும். பாவத்தின் ஓரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பாவத்தின் ஓரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காக. பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காக. பாவபார பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் பாம். பாவபார பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் பாம். உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாறவா. இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாடினவங்க ஒருவேளை ஏதாவது பாவத்திலேயோ ஏதாவது விட முடியாத பாவத்திலேயோ இருந்துட்டு வரணும்ட்டு பின்வாங்கிட்டே இருந்து இன்னும் வர முடியாம இருக்கீங்களா? இப்பவே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து என்ன விடுவீங்கப்பா, இந்த பாவத்திலேருந்து என்ன விடுவீங்கப்பா. ஆண்டவர் உங்களை அழைக்கிறாருங்க. ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், இந்த பாவத்திலேருந்து என்ன விடுவீங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த ஜீவியத்தை தருவார். அவருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகலைங்க. நீங்க உணர்ந்து உங்க பாவங்களுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். நிச்சயமா ஆண்டவர் உங்களை விடுவிப்பாருங்க. God bless you. Amen.